ஹரி ஓம் சாய்ராம். இனிய மாலை வணக்கம். நல்லபடியாக நவராத்திரி திருவிழா முடிஞ்சு நீங்கள் விஜயதசமி மாலை வேளையில் ஒரு அற்புதமான கருத்துங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, இந்த உறவுன்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக ரொம்ப பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த உறவு கூட தூர விலகி இருக்கணும்? எதுவாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் உறவுக்கு மனசு முறியறதுக்கு காரணமே அதிகமாக பழகிறதுனால தாங்க. அப்படிப்பட்ட பழக்கத்தை விட்டுட்டு உறவுன்னா எப்படி இருக்கணுமோ அது போல் தான் இருக்கணும். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். வெளி வட்டாரங்கள்லாம் அப்படி தான் இருக்கணும். கிட்ட வந்தால் முட்டைப்பகை, இது தாங்க உதாரணம். எந்த செயலையும் அது தெய்வ செயலாக இருந்தாலும் அது பொருந்துங்க. ஒரேடியாக நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிவிட்டு வேரோட பிடுங்காதீங்க. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா இடங்களுக்கும் போய் அதனுடைய பலனை அனுபவிங்க. கோவில்ன்றது கண்டிப்பாக அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய செயல்பாடு தாங்க கோவில். அதனால் நீங்கள் பிரயாணம் செய்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த திருப்தியை இந்த ஆத்மாவுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உறவுகளில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய பழகி ஒருத்தருக்கு அந்யோன்யமாக இருக்குன்னு சொல்லி அந்த பிரிவினையை உருவாக்கிக்காதீங்க. எப்போவுமே ரொம்ப தூரமாக இருந்து பார்த்து நீங்கள் நலமா நான் நலமா அப்படின்ற விசாரிக்கிறதோட விட்டுடுங்க. இது வாட்ஸ்அப்லேயும் அப்படியே இருங்க. ஃபார்வேர்டு மெசேஜை தயவு செய்து நிறைய பேருக்கு பண்ண வேண்டாம். என்னங்க நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களேன்னு சொல்கிறீங்களா? நியாயமான விஷயந்தான். நானும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மெசேஜை போடுறதை நிறுத்திடுவேன். இன்றைக்கி விஜயதசமி நாளில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கருத்துக்களை எல்லாருக்கும் சொல்லி ராமருடைய வழிபாதையில் நடக்கணும், சிவபெருமான் பாதையில் நடக்கணும், பெருமாள் பாதையில் நடக்கணும்னு சொல்லி அந்த பாதையை நோக்கி போயிட்டு தாங்க இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூச்சு இன்றைக்கி இருக்குது, அதை நான் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிம்பிளான விஷயங்க. அதிகமாக பழகி அதிகமாக பேராசைப்பட்டு அதிகமாக கஷ்டப்படுக்காதீங்க. எது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் என்ன புள்ளி வச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உதாரணமாக தாய் தயார்ந்துப்பட்ட பழகினாலும் அவங்க உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பிரிவினையை உருவாக்கிடும். சகோதர சகோதரியில் பழகினாலும் அப்படி தாங்க. நண்பர்கள்கிட்ட பழகினா அப்படி தான். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நீங்கள் எங்கே இருக்குன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. அதுதாங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் பிரபலமாக ஆக கண்டிப்பாக உங்களை நிறைய தொந்தரவுகள் தேடி வருன்றதை மறந்துடாதீங்க. அமைதியாக இருங்க. உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை இறைவனர்களால் நலம் பெற்று வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவனர்களாலும் சாயினுடைய நீங்கள் சமாதி நாளில் எல்லாமே நல்ல ஓம் சாய்.